நண்பர்களுக்கு வணக்கம். நான் இரண்டாம் கட்டிலேருந்து தங்கராஜா பேசுகிறேன். பாருங்கள், நம்மளோட வேங்கேரி முள் கத்திரிக்காங்க. பாருங்கள் நண்பர்களே, எவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்கள். நம்ம இரவு நேரத்தில் தான் வீடியோ எடுக்க முடியுது, ஏன்னா நம்ம டைம் தான் கரெக்டாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 6 இன்ச்சு நீளம் வந்திருக்காங்க. என்ன நீளம் வரும்னு சொல்லியிருக்காங்க. பாருங்கள், இந்த பக்கம் பாருங்கள், இங்கே பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 5 காய் இருக்குங்க. இது நம்ம வந்து ஒரு 30லேருந்து 40 லிட்ரு பேரலாக இருக்கும். சூப்பராக இருக்குது பாருங்கள். இதுக்கு ஒரு பேரலை ஒதுக்கியிருக்கோம். அருமையாக வந்திருக்காங்க. அடுத்து மொட்டுக்களும் எடுக்கிறாங்க. இது பாருங்கள், அடுத்த மொட்டு வந்துட்டுருக்கு. நம்ம வந்து கொஞ்சம் முனையெல்லாம் கட் பண்ணிட்டோம், ஏன்னா நிறையா பூக்கள் வந்துட்டால் செடி வீணாயிடக்கூடாதுன்ட்டு. சூப்பராக இருக்குது நண்பர்களே. வேங்கேரி முள் கத்திரிக்காய் வந்து நம்ம வீட்டுக்கு ஒரு 4 செடி இருந்தால் போதுங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கு நமக்கு அறுவடை கொடுத்துட்டே இருப்பாங்க. ஒரு வீட்டுக்கு தேவையான காய்கறி எடுக்கிறதுக்கு 4 கத்திரிக்காய் இருந்தால் போதும். 4 கத்திரி செடி, 4 கத்திரிக்காய் இல்லை, அந்த மாதிரி ஒரு செடி தான் இது. வேலூர் முள் கத்திரிக்காயும் அதே மாதிரி தான் சொல்லுவாங்க. அது நான் வைக்கலை. இது முதல் முறையாக எனக்கு வந்து மோகன்ற என்னோடய நண்பர் காவல்துறையில் பணிபுரிகிறார். அவங்க வந்து சென்னை மாடித்தோட்ட குரூப்லேருந்து தான் எனக்கு வந்து அறிமுகம். அவர் கொடுத்த செடி தாங்க இது. அவருக்கு தான் நம்ம பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா இவ்வளோ பெரிய காயை நானே வீட்டில் வளர்த்து நம்ம அறுவடை பண்ண போகிறது இதுதான் முதல் டைமு. ரொம்ப நன்றி மோகன் சார். இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கும் அதை நன்றியை தெரிவிக்கிறேன். நண்பர்களே, ஒவ்வொருத்தரும் இதை முயற்சி பண்ணுங்கள். இதே அறுவடையை எல்லாருமே எடுக்க முடியும். இடம் இருக்கிற ஒவ்வொருத்தரும் இதை முயற்சி பண்ணுங்கள். நம்மளுடைய தற்சார்பு முறைகளை குழந்தைங்களுக்கு சொல்லணுங்கிறது தான் நம்மளோட ரொம்ப அத்தியாவசியமான ஒன்று. கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள் நண்பர்களே, எல்லாராலையும் முடியும். நம்மளுடைய சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிச்சயமாக அந்த விதைகள் எல்லாமே கூடிய விரைவில் நாமளே நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுவோம். தேங்க்யூ, பாய்.